விழுப்புரத்தில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. அவர்களிடமிருந்து 10 பவுன் நகை, 1,40,000 ரூபாய் பணம் பறிமுதல். விழுப்புரம் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. விழுப்புரம் மற்றும் விழுப்புரம் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் வழிப்பறி மற்றும் திருட்டு வழக்கில் தொடர்புடைய வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. விழுப்புரம் மற்றும் விழுப்புரம் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவா உத்தரவின் பேரில் உட்கோட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தொடர் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த உத்தரப்பிரதேசம் மாநிலத்தைச் சேர்ந்த சதாப் மற்றும் இர்ஃபான் மற்றும் டெல்லியைச் சேர்ந்த அலாவுதீன் உள்ளிட்ட 3 நபர்கள் ஈடுபட்டது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து இவர்கள் மூவரையும் உத்தரப்பிரதேசம் மாநில போலீசார் உதவியுடன் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 10 சவரன் நகை மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார். நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு சில ஃபுட்டேஜஸ் கிடைக்குது. இந்த ஃபுட்டேஜஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸாக கடந்த ஆண்டு 2023 நம்ம காமராஜர் தெருவிலே 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று ஒருத்தர் பேங்க்கு போயிட்டு நகை எடுத்துகிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-13 பவுன் இருக்கும். அந்த நபர் பேங்க்கில் நகை எடுத்துகிட்டு தன்னோட அந்த சைடு பாக்ஸில் நகை வச்சுட்டு டீஸோட போயிடுறாரு. ஸோ அந்த இதுலேயும் நகை காணாமல் போகுது. அதில் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறோம். அந்த சேம் அதே கடந்த ஆண்டில் ஒரு அரசு ஊழியர் பேங்க் 2,000 லட்சம் பணம் எடுத்துகிட்டு வர்றாரு. இதே மாதிரி தான் பேங்க் கவரில் பணத்தை வச்சுட்டு வர்றாரு. டீஸோட போடுறாரு. நல்ல பணத்தையும் காணாமல் போகுது. ஸோ இந்த அக்யூஸோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருந்தோம். ப்ளஸ் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 சம்பவத்துக்கு ஒரே விதமான ஆட்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இவங்களை பற்றி விசாரிக்கும் போது இவங்களோட எப்படி எம்மும் வர்றாங்க அப்படின்னோம்னா, இவங்க எல்லாருமே உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருந்தாங்க. உத்தரப்பிரதேசம் அம்ரோகான்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நேராக கிருஷ்ணகிரி தான் வச்சு வராங்க. கிருஷ்ணகிரிக்கு டூலரை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு டூலரை எங்கேயாவது திருடிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சென்னை நோக்கி வர்ற அவங்க வழியில் வர்ற சேலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, இந்த திருவள்ளூர், இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. சேலத்தில் ஒரு 50,000 ரூபா இந்த மாதிரி அட்ரஸ் டேபிள் பண்ணாங்க. செங்கல்பட்டில் அதே மாதிரி பண்ணாங்க. மூடிலையும் பேங்க்கில் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு எப்படி புது தொடங்குது பண்ணோம்னா, ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டூலர் திருட்டு டூலர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை அந்த அஃபென்ஸ் ஏதாச்சும் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கேயாவது போகிற வழியில் போட்டுக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் டவுனில் எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு கூட வண்டி போட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசி அந்த செயின் பிரிக்ஸ் ஈடுபடும் போது என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணகிரி அதே வண்டி தான். அந்த வண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, நம்ம ஓம்பூர் பக்கத்தில் போட்டு போயிடறாங்க. ஸோ அப்போ திருட்டு வண்டி எடுக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு குற்றங்களை எழுதுறாங்க, அப்புறம் திருட்டு வண்டியை போட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது சிசிடிவி ஃபுட்டேஜில் யாரோட வெஹிக்கிள் நம்பர் தான் பார்ப்போம். வெஹிக்கிள் நம்பர் வச்சு வெஹிக்கிள் எந்த மாடல் இருக்குது, அது யாரும் குற்றங்களை நேரடி தொடர்புலாம் பார்க்கும்போது எதுவுமே அவங்க வரல. அப்போ கும்மிடிமூடியில் இதே மாதிரி பேங்க் நடக்குது. அப்போ ஒரே ஒரு ஃபுட்டேஜில் இவங்க ஃபோன் பேசுகிறாங்க. நம்ம இங்கே ஆல்ரெடி இந்த செயின் சம்பவம் சரி நடந்த சம்பவத்தில் டம்ப் டவர் போட்டு பார்க்குறோம். அதே இடத்து அங்கேயும் கும்மிடிமூடியில் நடக்கும்போதும் டம்ப் டவர் போடுறோம். இந்த 2 நம்பர்லேயும் நமக்கு என்னென்னா ஒரு காமனான நம்பர் கிடைக்குது. அந்த நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஊழியை சேர்ந்த அவரோட அந்த வாட்ஸ்அப்லேயே அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அப்புறம் தான் டீம் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு எஸ்ஐ ஆனந்த்ராஜ், அப்புறம் எஸ்ஐ பாண்டியன் தலைமையில் ஒரு 7 பேரோட தனிப்படை இந்த டீம் ஒரு கடந்த ஒரு 5 நாட்கள் முன்னாடியே போயிட்டு உத்தரப்பிரதேசில் அந்த இடங்களை கண்டுபிடிச்சி ரொம்ப சிரமத்துக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா அங்கே மக்கள்லாம் அரெஸ்ட் பண்ண போகும்போது எல்லாம் ஒன்று கூடி போலீஸை தாக்கக்கூடிய ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள் எஸ்பி சாரோட கைடன்ஸ் படி அவங்க அங்கே யூபியில் சொல்லி அங்கே உள்ள போலீஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு யூபியில் அம்ரோகா மாவட்டத்தில் 2 பேரும், அதே மாதிரி டெல்லியில் ஒருத்தர், அவர் டெல்லியில் இருந்தார், 3 ஆட்சி டெல்லியில் இருந்தார். அவரையும் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. களவு போன பொருட்களில் பெரும்பாலும் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து வழக்கு நம்ம இந்த பறிமுதல் செய்யப்பட்டதெல்லாம் கோர்ட்டில் ஒப்படைச்சு வழக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1,40 லட்சம் பணமாக இருக்காரு, 40,000 பணமாக இருக்காரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 நகை 10 தரம்.